ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுகிறோன்னு நினைக்கிறேன். எனக்கும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எதுவும் வரலங்க, அதனால் பேசலை. சரி, முத்து என்கிற காட்டான் ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் ரொம்ப ஆப்வியஸாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. பாருவோடது போஸ்ட் ரிலீஸ் ஆகிருந்தது, அதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். பட் ஆனால் வேறு எதுவும் அப்டேட் இல்லை, போஸ்ட் வச்சு மட்டும் என்ன பேசுறது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிருந்தேன். இன்றைக்கி தான் வந்து ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு. அதாவது முத்து என்கிற காட்டான் ப்ரெஸ் மீட்டு. ஸோ அதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டு, அப்புறமா அந்த டீம் ஃபுல்லாகவே வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு. அதில் ஸ்பீச் கொடுத்த பாரு, விஜேஎஸ், அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அயலி வெப் சீரிஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அயலி வெப் சீரிஸ். அதில் லீட் ரோல் பண்ண அந்த ஹீரோயின் அவங்க வந்து சிட்டு, நிக் நேம் வந்து சிட்டு. பட் ஆனால் அபி நக்ஷத்ரா அப்படிங்கிறவங்க தான் அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் பேர். பட் ஆனால் அவங்க ஹீரோயினா, அதாவது அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஹீரோயின் ஆகிடுறாங்க அப்படின்னும் போது நம்ம சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பார்த்து டக்குன்னு இவங்க ஹீரோயினான்ற அளவுக்கு தான் இருக்காங்க அப்படின்னும் போது நான் அயலியில் பார்த்தப்போ சின்ன பொண்ணாக இருந்தவங்க. ப்ளஸ் தர்மதுரை படத்தில் விஜய் சேதுபதி சார் தர்மதுரை படத்தில் அக்கா பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ இதில் ஒரு லீட் ரோல் பண்ணுறாங்களா சின்ன ரோல் பண்ணுறாங்களோ தெரில, அவங்களும் இந்த இருக்காங்க அப்படின்னும்போது. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் பாரு பற்றி பேசின விஷயங்கள், பாரு பற்றி பேசின விஷயங்கள் வந்து பாருவே பேசின விஷயங்கள், விஜய் சேதுபதி பாரு பற்றி பேசின விஷயங்கள் அப்படின்னும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, இல்லை வந்து எப்படி இந்த வெப் சீரிஸ்க்கான விஷயமாக மட்டும் இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இல்லைங்க. அகெயின் வன்மத்தை கொட்டுற விதத்தில் இருந்தது. அது கலாய்க்கிறதுன்னு ஒரு சிலர் டீசெண்டாக சோஷியல் மீடியாவில் போட்டாலும் இன்னும் நீங்கள் மாறலையா சார், இல்லை திருந்தலையா சார் அப்படிங்கிற இடத்துல தான் எனக்கு அந்த ஒப்பீனியன் வந்துச்சு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு தோணுச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வன்மம் தேவையா, இந்த வார்த்தைகள் இந்த ப்ரெஸ் மீட்டில் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அது பர்சனலாக ஹிட் ஆச்சு. அதனால தான் நான் உடனே வீடியோ போடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் ஆப்வியஸாக ஷோ வர்றதுக்கு முன்னாடியே நடந்தது தான். அதாவது ஷூட் பண்ணப்பட்டது தான். அதை வந்து பார்வை சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ வருஷ கனவு வந்து இன்றைக்கி வந்து ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இந்த சீரிஸ் வெளில வரும்போது எனக்கு தோணுது, என்னோட கனவு நிஜமான மாதிரி இவ்வளோ வருஷ கனவு வந்து இப்போ வெளிவந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு பேசும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு அகைன் நீங்கள் மட்டன் தட்டுறது தேவையா? இது வந்து உங்களோட பிக் பாஸ் ஷோ கிடையாது. அகெயின் ஓகே, ஆப்வியஸாக இது உங்களோட ப்ரொடக்ஷன் தான், ஒத்துக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து பேசுகிற நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஒரு பொண்ணை இப்படி பேசியிருக்கணுமா? அதை வந்து நீங்கள் சிரிச்சிட்டே பேசுறதுனாலையோ இல்லை சபநாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவோ நீங்கள் அதை டீசெண்டாக சொல்கிற மாதிரி இருந்தாலும் உள்ள உங்களுக்கான மெச்சூரிட்டி லெவல் இவ்வளோதானா சார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அது தோணுச்சு. அப்படி என்ன பேசினாரு சேது சார்? திட்டாரா இல்லைனா வந்து ஹாஷா பேசிட்டாரானா? ஆப்வியஸாக கிடையாது. ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக அந்த பேச்சு இருந்தது. அகெயின் பாரு எப்பயும் போல் அது ரொம்ப ஜென்யூன் அண்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப கைண்டாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்பயுமே பாரு வந்து பிக் பாஸில் நம்ம பார்த்துருப்போம். வாரம் வாரம் என்ன தான் சேது சார் திட்டினாலும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் சார் சார்னு ஒன்று பண்ணுவாங்க. இல்லைன்னா கையெடுத்து சார் 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 அப்படின்னு கெஞ்சுவாங்க. சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கையெடுத்துட்டு இப்படி பண்ணுவாங்க. இல்லைன்னா சிரிச்சுக்கிட்டே கம்முன்னு இருந்துருவாங்கன்னா அகெயின் இங்கேயும் அதே தான் அவங்க பண்ணாங்க. ஸோ அவங்க மாறவே இல்லை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, பாரு வந்து அவங்களா தான் இருக்காங்கன்றது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே மாதிரி தான் விஜய் சாரும் அவராக தான் இருக்காரு. அவரும் மாறல அப்படிங்கிற கிரெடிட்டை ஆப்வியஸாக நம்ம விஜய்ஸ்க்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறோம். ஸோ நான் பேசுகிற வீடியோஸ் போடுறோம். அதுக்கப்புறம் எங்கள் குட்டி பையனோடது கொஞ்சம் அவன் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஷார்ட்ஸ்லாம் போடுறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பாப் மியூசிக் சாங்ஸ்லாம் வந்து டான்ஸ் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸை போட்டிருக்கோம். தமிழ் சாங்ஸ் வந்து புஜ்ஜி சாங் ஆகட்டும், ட்ரிபிள் ஆர் ஆகட்டும், இப்போ வந்து முட்டை கலக்கி எல்லாருக்குமான ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்க, ஃபேவரேட்டாக போயிட்டுருக்க முட்டை கலக்கி சாங் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஜய் சாரோடது தளபதி கச்சேரி சாங் ஆகட்டும். இதனால் விஜய்க்கான சப்போர்ட் நான் கொடுக்குறேன்னா அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஜய் சாங் அவ்வளோதான். அந்த ஆங்கிளில் மட்டும்தான் நாங்கள் அந்த டான்ஸ் போட்டோம். ஸோ வந்து ஏன்னா விஜய் சாரை வந்து ஒரு ஆக்டராக அவரோட ஃபேனான்னு கேட்டால் ஃபேனுன்னு சொல்கிறத விடவும் அவர் படங்கள் பிடிக்கும், அவரை ரசிச்சிருக்கோம், அவ்வளோதான். பட் ஆனால் அவருக்கான கான்ட்ரவர்சி இப்போ வர இடத்துல வந்து எனக்கு அதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அது நம்ம சேனல்லே நிறைய பேசியிருக்கோம் விஜய் சார் சங்கீதா மேம் பற்றி. ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எனக்கு இருக்குதா விஜய் சார் மேலே. பட் அகெயின் ஒரு ஃபேன் கூட நான் சொல்ல மாட்டேன். அவரோட படங்கள் பிடிக்கும், ரசிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். இனிமேல் நல்ல படங்கள் வந்தாலும் பார்ப்போம், அவ்வளோதானே தவிர அவரோட பர்சனல்னு போகும்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எங்களுக்கும் இருக்குது. பர்சனல் பேச தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டாலுமே பொலிட்டிக்கல் லீடராக அவர் வந்து அவரோட பர்சனலையும் பொலிட்டிக்கல்லையும் சேர்த்து வச்சு ஒரு சொசைட்டிக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது அது நாங்கள் பேசுகிற இடத்துலேருந்து பேசுகிறதுக்கான உரிமை எங்களுக்கும் இருக்குது. என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து இந்தியாவில் இல்லை,
எங்களுக்கு ஓட்டிங் பண்ணுற அந்த ஒரு இது கிடையாது, ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லாலுமே அவர் ஒரு பொலிட்டிக்கலாக அவர் தன்னை ரெப்ரசன்ட் பண்ணிக்கும் போது மக்களுக்கான ஒரு பிரதிநிதியை அவர் வந்து தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது அவருக்கான பர்சனலும் அவர் பொலிட்டிக்கலையும் ரெண்டும் சேர்ந்து வரும்போது நாங்கள் எங்களோட கருத்துக்களை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை வைக்கிறதுக்கான உரிமைகள் எங்களுக்கு இருக்குன்ற இடத்துல நானும் அதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். அகைன் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அவரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அவரோட பாட்டு, அவரோடது அந்த வைரலான அந்த விஷயங்கள், வைரல்னு சொல்கிறதுல மீடியாவில் நான் சொல்கிறேன், ஐ மீன் மீடியானும் போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவருக்கான பாட்டு ஹிட்டான அந்த பாட்டை நாங்கள் போட்டிருக்கோம் சாங்காக. ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் வீடியோஸ் போட்டதை ஷார்ட்ஸாக போடுறேன், குழந்தைக்கான அந்த ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் போடுறேன். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நான் போன வீடியோவில் பாரு பற்றி பேசும்போது பாருவோட வைப் வித் பாரு அந்த சேனலில் நம்மளோட கமெண்ட்ஸ் படித்தாங்க பாரு, அதுக்கு பாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக அந்த தேங்க்ஸ்லாம் வந்து பாருக்கு நான் எந்த அளவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேனோ அதே அளவுக்கு நான் பாரு ஃபேன்ஸ்க்கும் சொல்லணும். அந்த பாரு ஃபேன்ஸ், நம்ம சேனலில் இருக்க பாரு ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட் லவ் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லவ் தான் வந்து எனக்கு வந்து பாரு அந்த கமெண்ட் படிக்கும்போது அது எனக்கான ரெக்கக்னேஷன் இல்லை, நம்ம சேனலில் இருக்க பாரு ஃபேன்ஸ்க்கான ரெக்கக்னேஷனாக தான் நான் பார்த்தேன். ஸோ என்னோட லவ், எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்த எல்லா பாரு ஃபேன்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். அந்த உங்களோட லவ் தான் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து ஒவ்வொரு சின்ன கமெண்ட்ஸும் பெரிய கமெண்ட்ஸும் எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணி என்ன சப்போர்ட் பண்ண நம்ம சேனலில் இருக்க ஃபேன்ஸும் வந்துட்டு அந்த ஒரு சப்போர்ட் எனக்கு கொடுத்ததுனால தான் என்னால் ஃபுல் பிக் பாஸ் ஷோவுமே என்னால் ரிவ்யூ பண்ண முடிஞ்சுது இந்த சீசனில். நான் போன சீசன்லேயே ஜாக்கு சப்போர்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. ஏன்னா போன சீசன்லேயுமே ஜாக் நிறைய பேர் அடித்தாங்க, மேல் ரிவ்யூஸ் நிறைய பேர் ஜாக் தப்புன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. முத்துக்கு இருந்த சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு ஜாக்குக்கான கொஞ்சம் விஷயங்களும் இருந்தது. ஆனால் ஜாக் நடித்தாங்க நடிக்கலை அப்படிங்கிறத மீறி முத்துவோட பிளேலையும் எனக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுனால நான் ஜாக்கோட பிளேக்கான ஸ்டாண்ட் எடுத்தப்போ எனக்கு வந்து நிறைய அகைன் நான் பாருக்கும் ஜாக்குக்கும் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறேன்னா, ஜாக்கையும் நிறைய பேர் போன சீசனில் அடிக்கிறத பார்த்துட்டு தான் ஏன் இந்த பொண்ணு அடிச்சுட்டே இருக்காங்க, ஏன் அவளோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கல, முத்துக்கு வர ஆடியன்ஸ் ஏன்னா அப்போ வந்து கேர்ள்ஸ் வெஸ் பாய்ஸாக இருந்தது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன். அதே மாதிரி ஒரு தாட்டு தான் எனக்கு பாருக்கு எடுத்தப்போ வந்தது. ஆனால் நான் ஜாக்குக்கு எடுத்தப்போ ஒரு 4-5 வீக்ஸ் ஆயிடுச்சு. பாருக்கு எடுத்தப்போ ஃபஸ்ட்டு டேலேருந்தே ஐ மீன் ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே அதை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஏதோ ஒரு இடத்துல எனக்கான சப்போர்ட்டுன்னு நான் யாருக்கு கொடுக்குறனோ இல்லைனா யாரை வந்துட்டு அவங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இல்லை பேசப்படலையோ பேசுகிறனோ அதுக்கான ஆடியன்ஸ் வந்து என் சேனலில் கனெக்ட் ஆகிறதுக்கு எனக்கு டைம் ஆகுது. போன சீசன்லேயே எனக்கு வந்து ஒரு 5-6 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆடியன்ஸ் வர ஆரம்பித்தாங்க. நான் இந்த சீசனில் எனக்கு வந்து இந்த சீசனில் இன்னுமே கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாருக்கான அவ்வளோ வந்து ஹேட்ரட் வந்து சோஷியல் மீடியாவில் இருந்துச்சு. அதையும் மீறி எனக்கு வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள் சிஸ்டர், நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு ஆஃப்டர் ரெட் கார்டு ஆகட்டும், அதுக்கு முன்னாடி பாருக்கான கண்ணில் அடிப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் என்னால் அவ்வளோ வீடியோஸ் போட முடிஞ்சுது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக என்னால் பேச முடிஞ்சுது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நான் டவுன் ஆகாமல் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கிள் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதே நின்றுடுச்சு. ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நம்ம சேனலில் இருக்க பாரு ஃபேன்ஸும் நம்ம சேனலில் இருக்க மற்ற ஃபேன்ஸும் வந்து பாரு ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, கமருதீன் ஃபேன்ஸும் இருந்தாங்க, ஒரு சிலர் சுபியா ஒரு ஃபேன்ஸும் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு வரும்போது போய் அதை சப்போர்ட் பண்ண விதம் இருக்குல்ல, ஆனால் அதுலேயும் டீசெண்டாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன தான் வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் பேசினாலும் அது மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் பேசினாலும் நம்ம கமெண்ட்ஸ்லேருந்து ஷேர் பண்ணுறவங்க ரொம்ப டீசெண்டாக அதுக்கான பதிலை கொடுத்து ரெஸ்பான்ஸ் கொடுத்து அதை அவாய்ட் பண்ண இடத்துல ஒரு ஸ்டேஜில் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதே நின்றுடுச்சு. ஏன்னா இது பாரு சேனலாகவே மாறிடுச்சு அப்படின்னும் போது நம்ம போய் ஏதாவது ஒன்று போட்டால் எல்லாரும் சேர்ந்து நம்மளை அடிப்பாங்கடா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸே வரது நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதே நேரத்தில் பாரு நம்ம வீடியோஸ் பார்த்தாங்களா அப்படின்னு நான் ஒரு இடத்துல வீடியோலையும் பேசும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்குறாங்க, பார்த்துட்டு தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஏன்னா நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோலாம் நம்ம வீடியோவில் நம்ம பேசினது தான் அவங்க ஃபேன்ஸ் மீட்லையும் பேசியிருப்பாங்கன்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பாரு பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஸ்பீட் விங்ஸ் ஆகட்டும், உமாதேவி, ஸ்ரீதேவின் ஷார்ட்ஸ் போடும்போது ஒருத்தங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க தீபா ஏஞ்சல், தீபா மார்ஷல், ஸோ 2 பேருமே ஒருத்தங்க தான். அவங்க யூடியூப்லையும் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுறாங்க தீபா மார்ஷல் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ நிறைய பேர் நான் வந்து ஃபேன்ஸ்க்கான தேங்க்ஸ்ன்னு சொல்லியே நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 வீக்ஸ் கொஞ்சம் 3 வீக்ஸ் கொஞ்சம் அவங்க பேரெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைபர் பேர் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பேர்லாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் டு சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னே நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் நிறைய வரவும் அப்புறம் வீடியோஸை கொஞ்சம் நிறைய போட ஆரம்பிக்கும். என்னால் சொல்ல முடியல. பட் ஆனால் பொதுவில் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லும்போது இப்போ பாரு வந்து வைப் வித் பாருவில் அவங்க நம்ம கமெண்ட்ஸ் படித்தாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது அந்த ஹாப்பி நீங்களுமே ஷேர்
ஷேர் பண்ண விதத்தில் எனக்கு அந்த வீடியோஸ் பார்த்து எனக்கு லைக் போட்டு அதை நான் இன்ஸ்டாவில் வந்து நான் இப்போ டு பி வெரி ஃப்ரேங்க் என்ன சொல்லணும்னா அந்த வீடியோ நான் இப்போ யூடியூப்பில் போட்டதை விடவும் அதுலேருந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து நான் யூடியூப்பில் கொஞ்சம் பெரிய வீடியோ 6 minutes வீடியோ ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் தாய் கிழவி பற்றியும் பேசியிருப்பேன், ஃபிலிம் ரிவ்யூ பற்றியும் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஒரு கண்டென்ட் சின்னதாக இருக்குன்னா அதோட சேர்த்து கொஞ்சம் பெரிய கண்டென்ட்டாக பேசிட்டு அதுக்கப்புறம் அதை 2-3 வீடியோஸாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுவேன் போது பாரு பற்றின ஒரு அந்த 5 minutes வீடியோ ஃபஸ்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நான் பேசியிருப்பேன். அது 6 minutes வீடியோவில் ஒரு 2 minutes வந்து ஷார்ட்ஸாக எடுத்து போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸை நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணப்போ கிட்டத்தட்ட அது 5000 வியூஸ் போயிடுச்சுங்க. என்னப்பா 5000 தானே போச்சு, இதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டான்னு கேட்டால் எனக்கு அது பெரிய விஷயங்க. இன்ஸ்டாவில் ஒரு லைக் வர்றதோ ஒரு வியூஸ் எக்ஸ்ட்ரா போகிறதுமே வந்து பெரிய விஷயம் தான் எனக்கு. ஏன்னா இப்போ தான் நான் இன்ஸ்டா கற்றுக்கிறேன். நான் யூடியூப் வந்து நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக பண்ணிருக்கேன், பிக் பாஸ் பண்ணிருக்கேன், இல்லை நான் 5 இயர்ஸாக வந்து விளாக்லாம் பண்ணிருக்கேன். இப்போ பிக் பாஸ்க்கு கிடைச்ச அளவுக்கு எனக்கு ரீச் மற்ற விளாக் கிடைக்கலனாலும் இன்ஸ்டான்றது எனக்கு சுத்தமாக புதுசுங்க, டோட்டலாக புதுசு. அதில் ஒரு லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, போஸ்ட் போடுறது எப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நான் கற்றுக்கிட்டு போடுற இடத்துல எனக்கு ஒரு 10 வியூஸ் போய் அதுக்கு ஒரு லைக் வந்தாலே பெரிய விஷயம்னா, பிக் பாஸில் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் 5K 3K வியூஸ்லாம் போயிருக்கு. ஆனால் லைக்ஸ்ன்னு பார்த்தா 10 லைக்ஸ் 12 லைக்ஸ் மேக்ஸிமம் வந்திருக்கு. ஒரு வீடியோ வினோத் பற்றி ஏதோ ஒரு வீடியோ பேசினப்போ அதுக்கு மட்டும் 43 லைக்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது கூட வந்து 2K 3Kலாம் போயிருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 5K வியூஸ் போய் 100+ லைக்ஸ் வந்தது இந்த ஷார்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்துச்சு. வைப் வித் பாரு வந்து நம்ம கமெண்ட்ஸை படிச்சிருக்காங்க, ரொம்ப ஹாப்பி. அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ஹாப்பி. அது வந்து உங்கள் எல்லாருக்கும் தான் நீங்கள் கொடுத்த லவ் தான் எனக்கு வந்து இந்த ரெக்கக்னேஷனை கொடுத்தது. ஸோ அவங்க படித்த அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்ச ரெக்கக்னேஷனை விட உங்களுக்கு கிடைச்ச ரெக்கக்னேஷன் தான். தேங்க்ஸ் டு ஆல் பாரு ஃபேன்ஸ் இன் அவர் சேனல் அப்படின்னு நான் போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில். அந்த ஷார்ட்ஸ் அது யூடியூப்லேயும் இருக்குது. ஸோ அது யூடியூப்பில் போனதை விடவும் இன்ஸ்டாவில் 100 லைக்ஸ் போய் 5K வியூஸ் போனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா பாரு ஆர்மி ஆகட்டும், பாருதீன் ஆர்மி ஆகட்டும், அப்புறம் வந்து கமரு பாரு அதான் பாருதீன் ஃபேன்ஸ் ஆகட்டும், தனியாக இருக்க மற்ற சேனல்ஸ் மற்ற இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்கவங்கலாம் கூட வந்து லைக் போட்டு நம்மளது வந்து ரீபோஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து அதை டேக் பண்ணி ரீபோஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ பாருக்கான வைப் குறையவே இல்லை அப்படிங்கிறது வந்து இதில் அப்பட்டமாக தெரிஞ்சுது எனக்கு. ஆஃப் சீசனில் பாரு பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அது வந்து நம்ம சேனலோட கமெண்ட் பாரு படித்தாங்கன்னு சொன்னோம். அந்த விஷயம் எனக்கு நானே திருப்பி இப்போ பார்த்தேன். அதில் என்ன அப்படி பேசியிருக்கேன், அவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இல்லை அவ்வளோ லைக்ஸ் போயிருக்கு, 100 லைக்ஸ் வந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் வந்து அதுதான் 100+ லைக்ஸ் வந்தது. 106 வரைக்கும் 106 லைக்ஸும் இன்னும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த 99 வரும்போது நான் 100க்கு வெயிட் பண்ணிருந்தேன். அது டக்குன்னு 100 ஆயிடுச்சு ஒரு மிட் நைட்டில் நான் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. ஸோ இது எனக்கான சர்ப்ரைஸ் அப்படின்னு யோசிச்சதை விடுவோம் பாருக்கான சப்போர்ட் எவ்வளோ இருக்குது இன்னும் சோஷியல் மீடியாவில் ஆஃப்டர் பிக் பாஸ் ஆஃப் சீசன் அப்படின்னு சொல்லும்போது ஆஃப்டர் பிக் பாஸ்ன்னு சொல்லி ஒரு 1 month வரைக்கும் அது இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து நமக்கு மார்ச் வந்துருச்சு, மார்ச் எண்டு. அதுவும் ரெட் கார்டுக்கு அப்புறம் தான் பாரு ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே நாங்கள் வந்து பாருக்கான சப்போர்ட்டை கொடுக்குற ஃபேன்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஆனால் ஆஃப்டர் ரெட் கார்டு வந்து அவங்களுக்கான ஹைப் வந்து வேறு லெவலில் போச்சு. அந்த சீசனையே தூக்கி நிறுத்தினது பாரு தான். நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே கதறிட்டே இருந்தாலும் அது உண்மைதான சோஷியல் மீடியாவுக்கும் பாருவோட ஹேட்ரஸ்க்குமே ஒரு சிலருக்கு புரிஞ்சு அவங்களுமே பாரு ஃபேனாக மாறுறதுக்கும் இல்லை கமருக்கான விஷயங்கள் நான் ஒரு சில நெகட்டிவாக வந்து ஷோ அப்போ பேசியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆச்சு. ஆனால் ஆஃப்டர் பிக் பாஸ் அவரோட அந்த ஜென்யூன்னஸையும் கைண்ட்னஸையும் நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இது சம்மந்தமாக ஸ்பீட் விங்ஸ் அப்படிங்கிற சேனல் கூட அந்த பிரதர் கூட எனக்கு எப்பயுமே ஒரு கான்வர்சேஷன், ஹெல்த்தி கான்வர்சேஷன் போகும். ஆக்சுவலாக அவருமே பாரு ஃபேன் தான். ஆனால் பாருதீன் அப்படின்னு வரும்போது அவர் வந்து பாரு கமரு அந்த க்யூட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்போ அதை வந்து அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறவராக இருந்தார். எனக்கு பாருவோட கேம் முக்கியமாக இருந்தது. அதனால் அந்த இடத்துல கமரு வந்து பாரு கேமை ஸ்பாயில் பண்ணுறாரோ அப்படின்னு தோணுச்சு. இது சம்மந்தமாக நாங்கள் நிறைய ஹெல்த்தி கான்வர்சேஷன்ஸ் அடிக்கடி யூடியூப்பில் நடக்கும் அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நானே வந்து பாருதீன் அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் ரெட் கார்டு வந்து அவங்க 2 பேரும் வெளில வந்தப்புறம் பாருதீன்னு சொல்லி கமருதீன் வந்து இப்போ ரொம்ப ஜென்யூனாக இருக்காருன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப அவர் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாரு. அப்புறம் நீங்களுமே லாஸ்ட்டாக இப்போ வந்து பாருதீன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. இப்போ இந்த இன்ஸ்டாவில் அந்த வைப் வித் பாருவில் நம்ம கமெண்ட்ஸ் படித்து நான் யூடியூப்பில் போட்டப்போ உங்களுக்கான ரெக்கக்னேஷன் கிடச்சதில் ரொம்ப தேங்க்ஸ்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கங்க்ராட் சொல்லியிருந்தீங்க. நீலாவதி சிஸ்டர் இவங்கெல்லாம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுத்ததுனால மட்டும்தான் எனக்கு அந்த இப்போ வந்து பாரு அதை படிச்சிருக்காங்கன்னு எனக்கு ஹாப்பியாக இருந்தாலும் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான் அதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ எப்பயுமே உங்களுக்கான லவ் வந்து எனக்கான சேனலில் எப்பயுமே வேறு லெவலில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் சீசன் வந்தாலுமே பாரு ஃபேன்ஸ் கொடுத்த சப்போர்ட் வேறு லெவல் தான் அப்படின்னும்போது
பாரு ஃபேனாக இருக்க எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டே இவ்வளோனா, அப்போது பாருக்கான சப்போர்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது இந்த முத்து என்கிற காட்டான் ரிலீஸ் ஆகும்போதே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த ட்ரையல் ரிலீஸ் ஆகும்போதே அதில் என்னதான் விஜய் சேதுபதி வந்து அந்த ட்ரையல் ஃபுல்லாக வந்தார். ஃபஸ்ட்டு இது ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபுல்லாக வந்திருப்பார். எங்கள் பாருவை காணும் தான் எல்லாரும் போய் கமெண்ட்ஸில் நம்ம கதறி இருப்போம். ஏன் நானுமே இன்ஸ்டாவில் போய் எங்கப்பா எங்கள் குயினை காணோம், இந்த இது நீங்கள் ரிலீஸ் பண்ணதில் எங்கள் குயினை காணோம், இந்த ட்ரையல் நீங்கள் ரிலீஸ் பண்ணல, பாரு ஏதோ ஒரு இடத்துலையாச்சும் காட்டியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நானுமே எங்கள் குயினை காணோன்னு கமெண்ட் பண்ணியிருப்பேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அதுக்குமே நிறைய லைக்ஸ் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் அது கமெண்ட்ஸில் போய் பார்த்தா விஜேஎஸ் வந்ததை யாருமே சட்டை பண்ணல, ஏன்ப்பா நீ வருவேன்னு தெரியும், இது உன் ப்ரொடக்ஷன் தான் தெரியும், நீ தான் லீட் ரோல்னு தெரியும், எங்கள் பாரு எங்கே, எங்கள் குயின் எங்கே, எங்கள் பாருவை காட்டுங்க, பாரு வந்து என்ன கேரக்டரில் இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு என்ன ரோல், அந்த அட்லீஸ்ட் அந்த இதுவாச்சும் ஃபோட்டோவாச்சும் காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. இதை பார்த்ததுனாலே என்னமோ தெரில, சாரி விஜய் சேதுபதி எஸ்கே ப்ரொடக்ஷன் சாரிங்க விஜய் சேதுபதி விஜேஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம பாருக்கான பிக் பாஸில் வந்து பாருவை ரெட் கார்டு கொடுத்து டவுன் பண்ண அப்புறம் இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணும்போது பாருக்கான ஹைப் இருக்குமான்றதை விடவும் விஜேஎஸ்க்கான ஹைப் கண்டிப்பாக இருக்கும், வெப் சீரிஸ்க்கான ஹைப் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லை அந்த ப்ரொடக்ஷன் விஜேஎஸ் தானே அப்படின்னும் போது அவங்களுக்கான ஹைப் கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்த டீமுக்கு பாருக்கான ஹைப் தான் ஜாஸ்தி இருக்குது. பாரு எங்கன்னா பாரு ஃபேன்ஸ் கேட்குறாங்க. ஸோ பாரு வச்சு தான் அகெயின் ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா இந்த வெப் சீரிஸ்க்கு ப்ரொமோஷனும் பாரு தான் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பாரு வச்சு தான் அவங்களுக்கான வெப் சீரிஸ் ப்ரொமோ ஆயிருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் பாருவோட போஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. பாரு வந்து அதில் லலிதாவாக பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக வில்லேஜ் கேர்ளாக பண்ணியிருக்காங்க, ஒரு மேரிட் விமனாக தான் தன்னை வந்து காட்டியிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு போஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்கப்பே இல்லாமல் மதுரை பொண்ணா அவங்க வந்து இப்போ ஸ்பீச்லேயே அதான் சொல்லியிருக்காங்க, நான் மதுரை பொண்ணு தான், ஆனால் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் போட்டு அந்த மாடர்னிட்டி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் கேர்ளாக வந்து காட்டினது, அந்த கேரக்டராகவே அந்த மாதிரி காட்டினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ வாண்ட் தட் லுக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த லுக் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து அந்த லுக்கெல்லாம் போட்டு அந்த மேக்கப் அந்த இது விஷயங்கள்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணும்போது இப்போ அது போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது பாரு ஃபேன்ஸில் ரொம்ப ஹாப்பி, நானுமே அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எங்கள் பார்வை நெகட்டிவாக காட்டிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன இது இருந்தது. ஏன்னா இது பிக் பாஸ்க்கு முன்னாடி நடந்த ஷூட்டிங் தான், இருந்தாலும் என்ன மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் பிரவீன்லாம் பார்த்தீங்கன்னா கூட வில்லி கேரக்டர்லாம் கொடுத்தா பாரு செம்மையாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்த அப்பெல்லாம் பேசும்போது திருப்பி அவங்கள நீங்கள் வந்து ஒரு ஆன்டகனிஸ்டாக தான் காட்ட போகிறீங்களோ, லீட் ரோலாக இல்லைனாலுமே பரவாயில்ல, ஒரு நல்ல ரோலாக கொஞ்சம் பாசிட்டிவான ரோலாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்து. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வில்லேஜ்க்கெல்லாம் அவங்கள அந்த வில்லேஜ் கேர்ள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு லுக்கு வந்து பாருக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வந்து மணிகண்டன் சார் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணிகண்டன் சொல்லும்போது காக்கா முட்டை மணிகண்டன் சார் தான். அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மீட்டிங் இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சி தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த வெப் சீரிஸில் உங்களுக்கான இது ஸ்பேஸ் இதுதான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பாரு நினச்சிட்டு போயிருக்காங்க. பட் ஆனால் அங்கே போன உடனே வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து மேக்கப்லாம் எடுத்து அந்த கேரக்டராக வாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்க போகும்போது மாடர்ன் லுக்கில் போயிருக்காங்க, கிளாஸ்லாம் போட்டு கர்லி ஹேர்லாம் வச்சுட்டு மாடர்ன் லுக்கில் போயிருக்காங்க. ஆனால் அங்கே போய் டோட்டலாக வந்து அவங்க வந்து அந்த கேரக்டர் லுக்காகவே வந்துட்டு அங்கே மாறும்போது அவங்க வந்து ரொம்ப அது பிடிச்சிருந்தது அப்படின்னு அவங்க இந்த ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அது பார்க்க நல்லா இருந்தது. ஸோ சின்ன ரோலாக இருந்தாலுமே மனசில் நிற்கிற ரோலாக கண்டிப்பாக அது இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. அட்லீஸ்ட் ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லீட் ரோல் பண்ணவங்களை விடவும் ஒரு சின்ன பெர்ஃபார்மிங்காக இல்லை சப்போர்ட்டிவ்காக ஒரு சின்ன இடத்துல அந்த ரோல் பண்ணிட்டு போகிறவங்க தான் மனசில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ரோல் பாரு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்களே சொல்லிட்டு தான் இருக்காங்க, பாரு சின்ன ரோல்னு சொன்னாலுமே பாரு ஆல்ரெடி நம்ம மனசுலலாம் நிறைய இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க சின்ன ரோலாக பண்ணாலுமே அதுக்கான ரெக்கக்னேஷன் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் ப்ரோமோலேயே வந்து பாருவோட போஸ்ட் போடாமல் வந்தப்போ இல்லை பார்வையே காட்டாமல் வந்தப்போ அந்த ட்ரையலுக்கு இருந்த ரீச்சை விட இப்போ பாரு போஸ்ட் போட்டப்புறம் பாரு அஸ் லலிதா, ஏன்னா லலிதா அப்படிங்கிற கேரக்டர் தான் அவங்க பண்ணுறாங்க போல், அதை காட்டியிருக்காங்க. முத்து என்கிற காட்டானும் நமக்கு ஆப்வியஸாக தெரியும், முத்துன்றது விஜய் சார் தான். காட்டானும் போது அது ஒரு மிருகத்தனமான ஏதோ ஒரு சைக்கோத்தனமான ஒரு விஷயங்களில் அவர் வந்து, ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ட்ரையல்லே பார்த்தீங்கன்னா அந்த தலை ஒரு பக்கம் அந்த உடம்பு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி தான் ஒரு வைலன்ஸான அந்த ஒரு இதை தான் காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எதையோ நோக்கி ஒரு இன்வெஸ்டிகேஷனாவோ என்கொயரியாவோ இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது சைக்கோ கில்லர் அப்படிங்கிற இடத்துலையோ இல்லை ரிவெஞ்ச் எடுக்கிற விஷயமா தான் ஏதோ இருக்க போது வைலன்ஸ்னு தெரிஞ்சு போச்சு. அதில் லீட் ரோல் விஜய்ஸ் தான் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னும் போது எனக்கு இதில் என்ன பேசணும்னா, பாரோட லீட் ரோல் இல்லைனாலும் சின்ன ரோல் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறத விடவும் விஜய்ஸ் ப்ரொடக்ஷன்னு நம்மளுக்கு தெரியும், விஜய்ஸ் தான் ஹீரோன்னு நம்மளுக்கு தெரியும்.
ஸோ அவருக்கான ரெக்கக்னேஷன் கன்சிடரேஷன்ன்றது சோஷியல் மீடியாலேயும் இல்லை சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் தானாகவே அவருக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரியும். இப்போ இந்த முத்து என்கிற காட்டான் ப்ரெஸ் மீட்டில் அகெயின் பாருவை வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக பேசி டவுனாக பேசி விஜய் சார் வந்து தன்னோட இமேஜை காப்பாற்றிக்கணுமா? உங்களுக்கு இப்போயும் இது தேவையா சார்? பிக் பாஸில் காப்பாற்றிக்கிட்டீங்க, ஓகே, ஏன்னா நீங்கள் அங்கே ஒரு ஆங்கர், நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத தான் அவங்க கேட்கணும், இல்லை நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கலன்னா அவங்க மட்டன் தட்டினீங்க, அடிச்சிங்க, அது ஒரு ஷோ முடிஞ்சு போயிடுச்சு. இங்கே வந்து நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு லீட் ஆர்டிஸ்ட், நான் லீட் ரோல்னு கூட சொல்ல, லீட் ஆர்டிஸ்ட்னும் போது நீங்கள் சோஷியல் சினிஃபீல்டில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க, படங்கள் பண்ணியிருக்கீங்க, இது ஒரு வெப் சீரிஸ். ஆனால் ஒரு வெப் சீரிஸை வந்து இந்தளவுக்கு ஒரு கிராண்ட் லான்ச், அந்த லான்ச் அப்படிங்கிற விஷயம் இந்த வெப் சீரிஸ்க்குன்றதை விடவும் ஒரு வெப் சீரிஸ்க்கு இவ்வளோ பெரிய கிராண்ட் லான்ச் தேவையா அப்படின்ற இடத்துல அதை வந்து அந்தளவு கிராண்ட் லான்ச் கொடுத்துருக்கீங்கன்னா அது ஹாப்பி தான் போது உங்களுக்கான ரெக்கக்னேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிடைச்சிருச்சு சோஷியல் மீடியாவில். அதையும் மீறி அந்த பொண்ணை அடித்து திருப்பி ஏன் சார் அதை நீங்கள் உங்களுக்கான ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி, ப்ரூஃப் பண்ண பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாரு ரொம்ப ஜென்யூனாக ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாங்க, இது வந்து சின்ன ரோல் தான், என்னை வந்து கன்சிடர் பண்ணி எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு மணிகண்டன் சாருக்காகட்டும் அப்புறம் விஜய் சார் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் 2 பேரோட காம்போவில் நான் இதை பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி, எல்லோரும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த விஷயங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் வந்து அந்த மலை உச்சி மேலெலாம் ஒரு சில சீன்ஸ்லாம் அங்கே சீன்ஸ் எடுக்கும்போது பேசும்போதுலாம் அந்த கான்வர்சேஷன் டேரக்டர் கூட இருந்த அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து பாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட தாட்டுக்கும் அதுவும் அந்த வேவ்ல கொஞ்சம் ஒன்றா இருந்தது. ஸோ அப்படின்னும் போது இந்த கேரக்டர் நான் ரொம்ப பிடிச்சி பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஜென்யூனாக அந்த வெப் சீரிஸ் மட்டும் பேசிவிட்டு அவங்க டீசெண்டாக விட்டுட்டாங்க. ஆனால் அதே விஜய் சார் என்ன பண்ணாருன்னா எல்லாருக்குமான ரெக்கக்னேஷன் கொடுத்தார். ஃபஸ்ட்டு ஜியோ ஹாட் ஸ்டார்க்கு, ஏன்னா இது அதில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் பிரதீப் மில்ராய் பிக் பாஸ் டைரக்டர், அதுக்கப்புறம் மணிகண்டன் சார் டைரக்டர், காக்கா முட்டை டைரக்டர், அதுக்கப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்டு எடிட்டரு அப்படின்ற மாதிரி, அப்புறம் பட்டாளம் பாபு பிரபு சம்திங். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா பாருவோட பேரா, அதாவது பாருவோட ஹஸ்பண்டாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஸோ இதில் நிறைய பேர் விஜயஸோடது ரோலாக என்னன்னு தெரியல, யாருக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க, ஏன்னா தெரியுது மேரிட் விமன் அப்படிங்கிறது தெரியுது பாரு போஸ்ட்லேருந்து. அப்படின்னும் போது வேற ஒருத்தங்களுக்கு பேரா நடிச்சிருக்காங்க. அவருமே வந்து பேசினார் ரொம்ப ஜென்யூனா, பாரு தான் எனக்கு இதில் வந்து ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க, அவங்க நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு வந்து இது ரொம்ப வந்து என் கரியரில் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவரும் ஜென்யூனாக சொல்கிறப்போ மற்ற எல்லாரையுமே ரொம்ப ஜென்யூனாக, நம்மளுக்கு விஜய் சார் ஸ்டேஜில் எவ்வளோ அழகாக பேசுவார்னு தெரியும். நான் வந்து அவரோட இன்டர்வியூ ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் விஜய் சாரோட பெரிய ஃபேன், அவரோட படங்கள் பார்த்ததோட அவரோட இன்டர்வியூஸ் நான் பார்த்தது தான் ஜாஸ்தி. அதை பற்றி அவர் பேசினதோ இல்லை பொது விஷயங்கள் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அவர் பேசினதோ, மக்களோட பீப்புள் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிற இடத்துல மக்களோட மைண்ட் வாய்ஸ், ஸோ கூட இருக்கவங்களை எப்படி நடத்தணும், இல்லை அந்த டீம் ஒர்க் பண்ணும்போது அவங்கவுங்க கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸு, இல்லை சொசைட்டியில் மற்றவங்க கூட பழகும்போது எப்படி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூனிக்காக இருக்கும், எனக்கும் பிடிக்கும் அப்படின்னும் போது. ஏன்னா ஒரு சில இடத்துல ரஜினி சாரே வந்து விஜய் சாரை வந்து கேட்கும்போது நீங்கள் நிறைய புக்ஸ் படிப்பீங்களா, இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, இவ்வளோ விஷயங்கள் கற்று வச்சுருக்கீங்க, நிறைய புக்ஸ் படிப்பீங்களா கேட்டதால ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நான் புக்ஸே படிக்க மாட்டேன் சார், சும்மா பழகிறது தான், ஜனங்களோட பழகி அந்த மக்கள் கூட பழகிற பழக்கம், எனக்கான விஷயங்களை என் மைண்டில் தோன்றதை பேசுகிறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரும்போது. ஸோ அவ்வளோ அவர் மேலே ரெஸ்பெக்ட் இருந்து அவருக்கான அந்த இன்டர்வியூஸ்லாம் நான் அவ்வளோ பார்ப்பேன். ஆனால் ஆஃப்டர் பிக் பாஸ் இந்த சீசன் பிக் பாஸ்க்கு அப்புறம் நீங்கள் அவ்வளோ பேசியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கான ஜென்யூனிட்டியோடு நீங்கள் நடந்தீங்களா, உங்களுக்கான கைண்ட்னஸோடு நீங்கள் நடந்தீங்களா, அந்த ஒரு பொண்ணை வச்சுட்டு உங்களோட ஆங்கரிங்கை நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோஸ்ட்டாக ஒரு உங்களோடது மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னு நினச்சது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஹோஸ்ட்டுன்ற அந்த பவரை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு பொண்ணை மட்டுமே அடித்து மற்றவங்களுக்கான ரெக்கக்னேஷனை நீங்கள் கொடுத்தது கூட தப்பு இல்லை விக்ரம். மற்ற ஆர்டிஸ்ட் மற்றவங்க பேர் எனக்கு சொல்ல இஷ்டம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருந்தாலுமே ஆனால் அந்த ஒரு பொண்ணை அடித்து அது மேலே உங்கள் பெருமையை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னு நினச்சது செய்யா அப்படிங்கிற இடத்துல தான் எனக்கு விஜய்ஸ் மேலே ரொம்ப ஒரு வருத்தம், கோவம். இல்லை அவரோடது இனிமேல் ஆஃப்டர் ரெட் கார்டுக்கு அப்புறம் நான் அவரோட சீரிஸே எதுவும் பார்க்க மாட்டேன், படமே எதுவும் பார்க்க மாட்டேன்னே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த முத்து என்கிற காட்டான் வந்து விஜய்ஸ் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆக போது அதில் தான் பாரு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது விஜய்ஸ்க்காக பார்க்குறோம் பார்க்கல அப்படிங்கிறத மீறி பாருக்காக பார்க்கணும், இல்லை பாரு என்னவா அதில் வந்திருக்காங்கன்னு பார்க்கணுன்ற கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்குன்னும் போது இந்த வெப் சீரிஸோட ப்ரொமோஷனும் பாருவை வச்சியும் பாரு ஃபேன்ஸை வச்சும் தான் அந்த டீமுக்கு வந்திருக்குன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்தப்போ பாரு எங்கன்னு கேட்டால் அதே பாரு ஃபேன்ஸ் இப்போ பாருவோட போஸ்ட் வந்தப்போ தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கான ப்ரெஸ் மீட்டும் இன்ஸ்டாலையும் வந்துருச்சு, ப்ளஸ் யூடியூப்லேயும் வந்துருச்சு, நான் அதை பார்த்துட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பாருவை இந்த ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எப்படி வந்து ஃபினாலே
ஃபினாலேக்கு வந்து பார்வை கூப்பிட இஷ்டம் இல்லாமல் ஆனால் பார்வை கூப்பிட்டா தான் ஃபினாலேக்கான அந்த ஒரு ஹைப் கிடைக்கும், ஃபினாலேக்கான பிக் பாஸ்க்கான இந்த சீசனுக்கான ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும்னு டீம் நினச்சாங்களோ அதே இடத்துல தான் விஜேஎஸ் ப்ரொடக்ஷன்ஸும் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டில் பார்வை கூப்பிட்டு இருப்பாங்கன்றது விஜேஎஸ் சார் ஃபேஸில் எனக்கு அப்பட்டமாக தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட அவர் சோஷியல் மீடியாவில் அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் இருக்காரு அப்படிங்கிறது அவரோட ஃபேஸில் தெரிஞ்சுது. ஃபேஸில் தெரிஞ்சது மட்டுமும் இல்லாமல் அவரோட வார்த்தைகள்லையும் தெரிஞ்சுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா என்னதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து என்னதான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கீங்க, ஃபேமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ வருத்தங்கள் இருக்கலாம், கோவங்கள் இருக்கலாம், மனஸ்தாபங்கள் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். மற்ற கூட கோ ஆர்டிஸ்ட் மேலேயோ இல்லை அந்த மீடியாவில் இருக்க உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க மேலேயோ இல்லை எப்படி வேணால் ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம். பட் ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் ஒரு ஜென்யூனிட்டியாக கைண்ட்னஸாக நீங்கள் வந்து ஒரு சபநாகரிகத்தோடு நடந்துக்கிறதா உங்களுக்கான மெச்சூரிட்டியை வந்து வேறு லெவல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் மற்றவங்க கிட்ட காட்டுற விதமாக அது இருக்கும்னு நம்புறவன் நான். அப்படி இருக்கும்போது இந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பார்வை வந்து அப்படி சர்க்காஸ்டிக்காக பேசியிருக்கிறது அவசியமா அப்படின்னா, அப்படி என்னப்பா பேசினாரு அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, எல்லாரையும் பாராட்டி பேசினார். அதில் வந்து அயலி கேரக்டர் நான் சொன்னால அயலி படத்தில் அயலி வெப் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற ஒரு விஷயத்த பெருசாக யோசிச்சு இல்லை அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கதையை வச்சு எடுத்த ஒரு வெப் சீரிஸ் தான் அயலி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம அதை பற்றி இன்னொரு இதில் பேசலாம். அதில் லீட் ரோலாக பண்ண அந்த பொண்ணு ஹீரோயின். அந்த பொண்ணு வந்து இவரோட படத்தில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக தர்மதுரையில் அக்கா பொண்ணாக நடிச்சிருக்கு. ஸோ இப்போது இந்த முத்துங்கிற காட்டான்லேயே அவங்க ரோல் பண்ணுறாங்க போல். ஸோ மற்ற எல்லாருக்குமே கிரெடிட்ஸ் உங்களுக்கு தெரியும். எப்பயுமே ஆம்பளைங்களுக்கு நிறைய கிரெடிட்ஸ் வந்து அள்ளி வந்து விஜேஸ் கொடுத்துருவார். அதை நான் பார்த்துருக்கேன். பொண்ணுங்களுக்கு கொடுக்கணுன்னா எனக்கு தெரிஞ்ச ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒரு வாட்டி கொடுத்துருக்காரு. அதாவது காக்கா முட்டை படத்தில் அவங்கள அந்த ரோல் பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணது ஐஸ்வர்யா ராஜேஷ் விஜய் சார் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா நான் அப்போ பார்த்தேன். அப்போ அப்படிப்பட்டவர் ஏன் பிக் பாஸில் பார்வை மட்டும் இப்படி பண்ணாருன்றது ஒரு பெரிய கொஸ்டின். இப்போ அயலி நடித்த அந்த பொண்ணுமே வந்து அபி நக்ஷத்ரா அப்படிங்கிற அந்த பொண்ணுமே வந்து சிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிக்னேம் வச்சு கூப்பிடும்போது அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவான பொண்ணு, ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு அப்படின்லாம் பெருமை பேசுகிறவர். அடுத்து பேச போகிற பார்வை பற்றி பார்வுக்கும் எனக்கும் ஆகாது, பார்வை பற்றி நான் பேச ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏன் சார் அந்த ஆகாதுன்றதெல்லாம் சொல்கிறீங்க? உங்களுக்கும் பார்வுக்கும் ஆகாதுன்னு ஊருக்கே தெரியும் சார், நீங்கள் வேறு தனியாக சொல்ல தேவையில்ல சார். ஒன்று. அதுக்கப்புறம் பாரு பற்றி பேச எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னா நிஜமாக நீங்கள் பாரு பற்றி பேச எதுவுமே இல்லை சார், அவ்வளோ பேசிட்டீங்க, நீங்கள் பிக் பாஸ்லேயே நிறைய பேசிட்டீங்க அப்படின்னும் போது இப்பயுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் செஞ்சதை அவர் ரியலைஸ் பண்ணலை, அவருக்கான விஷயங்கள் அவர் என்னவா நடந்திருக்கணுன்றதே அவர் ரியலைஸ் பண்ணல. ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்த ஃபினாலேயில் அப்போ கூட அவர் தான் சொன்னார், கொடுத்தது சரிதான் ஆனால் நீங்கள் நடந்துக்கிட்டது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததை விடவும் அது கொடுத்துருக்கவே வேணாம், இல்லை கொடுக்குற அளவுக்கு அது முக்கியமா அப்படின்ற இடத்துல நீங்கள் யோசிக்கவே இல்லைன்றதை நம்ம நிறைய பேசியிருக்கோம் போது இங்கேயுமே பாரு பற்றி எனக்கு பேச எதுவும் இல்லை, பாருக்கும் எனக்கும் ஆகாது, பாருக்கிட்ட பேசி நான் டயர்ட் ஆகிட்டேன். இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகள். பாருக்கிட்ட நான் பேசி நான் டயர்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாரு மேலே உங்களுக்கு நிறைய வருத்தங்கள், நம்மளுக்கு ஃபேன்ஸ்க்கு நிறைய வருத்தங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்வை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வை பார்க்குறேன். என்ன பாரு அப்படின்னு அந்த பொண்ணு அங்கே டீசெண்டாக உட்காந்துட்டு எப்பயும் போல் சார் அப்படின்னு சொல்லுது. உட்காருங்க பாரு எனக்கு நடிக்கிற மாதிரியே இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் தேவையா? ஃபஸ்ட்டு உங்களுக்கும் பாருக்கும் எனக்கும் ஆகாதுன்னு சொன்னது தப்பு. அதுக்கப்புறம் பாரு மேலே உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கலாம், இதை பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிரும், நீங்கள் என்ன திருப்பி ட்ரிகர் பண்ணுறீங்களா? ரெட் கார்டு வாங்கிட்டு பாருவோட ஹேட்டர்ஸை வந்து நீங்கள் கிளப்பி விடுறீங்களா? நீங்கள் பாருவோட ஹேட்டராகவே இருந்தாலும் இந்த சீரிஸ் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்னு உள்ள ஒரு விஷயம் வச்சு உள்குத்து வச்சு பேசுகிறீங்களா? இது தேவையா? உங்களுக்கு பிக் பாஸுக்கான கண்டினியூஷனை நீங்கள் கொண்டு வரீங்களா, இல்லை உங்கள் வெப் சீரிஸுக்கான ஒரு ப்ரொமோஷனை நீங்கள் கொண்டு வரீங்களா? அப்போ இந்த வெப் சீரிஸ்லேயும் உங்களோட வன்மம் தான் வெளிப்படுது அப்படின்னா உங்களோட ஜென்யூனிட்டி எங்கே போச்சு? ஆஸ் அ லெஜெண்டாக உங்களுக்கான மெச்சூரிட்டி எங்கே போச்சு? உங்களுக்கான இத்தனை வருஷம் சோஷியல் மீடியான் ப்ளஸ் அந்த சினி ஃபீல்டில் உங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேச வேண்டிய இடத்துல உங்களுக்கான வன்மம் ஏன் பேசுச்சு? உங்களுக்கான அந்த கோவம் கூட உங்களுக்கு இருக்கலாம் சார், அந்த பொண்ணு மேலே வருத்தம் கூட இருக்கலாம். ஏன்னா உங்களை விடவா அந்த பொண்ணு ஹைப்பில் இருக்குது. இந்த ப்ரொமோஷன் வரும்போது கூட அந்த பொண்ணுக்கான போஸ்ட் போட்டோ தான் இந்த வீடியோ ப்ரொமோட் ஆகுது. இல்லை இப்போ இந்த வெப் சீரிஸே பாருக்காக பார்க்குற ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னா பாரு ஃபேன்ஸோட சப்போர்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளே உறுத்துதா குத்துதா? அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? அது அவளுக்கு தானாக ஜனங்க கொடுத்த வரவேற்பு, தானாக சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கூட்டத்தை சேர்க்கணும்னு பார்த்தீங்க. மற்ற பிக் பாஸில் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விக்ரம் சபரி யாருக்கும் அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணி இந்த பொண்ணை மட்டம் தட்டி, பட் ஆனால் உங்களையும் மீறி அந்த பொண்ணு அவளுக்கே தெரியாமல், இன்ஃபேக்ட் அவள் வெளில வந்த அப்புறம் தானே தெரியும் அவளுக்கு சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஹேட்டட் இருந்தது, எவ்வளோ ப்ளஸ் ஒரு மைனஸ் ரெண்டுமே இருந்தது அவளுக்கு தெரியும் போது அவளையும் மீறி அவளுக்கான சப்போர்ட் வந்து இவ்வளோ இருக்குன்னு அவளுக்கே தெரிஞ்ச அந்த நேரத்தில் உங்களுக்கு முதல்லேருந்தே தெரியும் அவளுக்கு சோஷியல் மீடியாவில் சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் நீங்கள் அடிச்சிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இந்த வெப் சீரிஸ்
பிக் பாஸ் ஷோக்கு முன்னாடியே ஷூட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லும்போது நீங்கள் இந்த வெப் சீரிஸ்க்கு ஹைப் கொடுக்கதா பாரு அடிச்சிங்கன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. அது ஏன் வெப் சீரிஸ்க்கு ஹைப் கொடுக்கறதுக்காக பாரு அடிக்கிறது ஒரு ரீசனாக இருக்கும்னா, எப்பயுமே பிக் பாஸோடது ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இல்லை பிக் பாஸை ரொம்ப ரசித்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எப்பயுமே சொல்கிறது தான், பிக் பாஸில் அந்த ரன்னரை விடவும் வின்னரை விடவும் யாரோ ஒரு சிலர் மட்டும்தான், இல்லை ஒரு சிலர்னு சொல்லும்போது ஒருத்தர் 2 பேர் பேசலாம். ஒரு இடத்துல இப்போ பாரு அமர்தீன் இந்த சீசன் மாதிரி, ஒரு சீசனில் ஜாக் மாதிரி, ஜாக் மஞ்சரி மாதிரி, அப்புறம் ஒரு சீசனில் வந்து மாயா பூர்ணிமா நெகட்டிவாக இருந்தாலும் அவங்களுக்கான விஷயங்கள் பிரதீப் அப்படின்னும் போது ஒருத்தர் 2 பேரை மட்டும்தான் அந்த சீசன்லேருந்து ஜனங்க எடுத்து பேசுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது அப்படி பாரு வந்து அவாய்ட் பண்ணவே முடியாத இடத்துல ஜனங்க மனசில் நின்றுடுவாளோ, இந்த சீசனில் பாரு அப்படி நின்றுட்டா ஆஃப்டர் பிக் பாஸ் நம்ம வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஹைப்பை விடுவோம் பாருக்கு ஹைப் நிறைய இருக்குமோ, பாரு ஃபேன்ஸோட சப்போர்ட் தான் இந்த சீரீஸை தூக்கி நிறுத்துமோ, இல்லை பாரு ஃபேன்ஸோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம சீரீஸை கொண்டு போகவே முடியாதோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆஃப்டர் ரெட் கார்டு வந்து எல்லாருமே விஜேஎஸ் சீரீஸ் பார்க்க மாட்டோம், படம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நம்ம வீடியோஸ்லையுமே நம்ம போட்டிருக்கோம், நம்ம தம்ப்நெயிலே போட்டிருக்கோம் போது நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணவங்களும் நாங்களும் பார்க்க மாட்டோம்னு சொல்லும்போது இப்போது இவர் வெப் சீரிஸை பார்க்கறதுக்கு ஆள் வேணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவரோட பையனும் ஆர்டிஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க, வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்டாக ஒரு நடு சென்டர் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு. நான் அதை பார்க்கல, 1-2 சீன்ஸ் வந்து அந்த ட்ரையில் பார்க்கும்போது பார்த்து நல்லா தான் பண்ணியிருக்கார் போல். பட் ஆனால் இவர் மேலே இருந்த கோவத்துலேயே நான் அதை பார்க்கல. பார்த்தவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது அது ஏதோ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இவர் மேலே இந்த கோவம் அவர் பையன் மேலேயுமே அந்த வெப் சீரிஸுமே நிறைய பேர் அவாய்ட் பண்ணாங்கன்னும் போது இது டேரெக்டாக இவரோட ப்ரொடக்ஷனில் இவரோட வெப் சீரிஸ்னும் போது பாருக்காக பார்க்குற ஃபேன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இவர் ஃபஸ்ட்டு ட்ரையலில் பாரு காட்டவே இல்லை. அப்போ வந்து எல்லாரும் கதறாங்க பாரு எங்கன்னு. பாருவோட போஸ்ட் வந்த அப்புறம் தான் ஒரு ஹைப் கிடைக்குது அந்த சீரிஸ்க்கு. இப்போ ப்ரெஸ் மீட்லேயுமே பாருவை பார்த்துட்டு இன்ஸ்டாவில் பார்த்தா ஃபுல் போஸ்ட்டு பாருக்கான போஸ்ட்டாக தான் இருக்குது, பாருக்கான விஷயங்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த வெப் சீரிஸுமே நம்ம பாரு சப்போர்ட் வச்சு தான் ஓட்டணுமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவமும் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு மேல் ஈகோயிஸ்ட்டு அவருக்கு இடிச்சு தான் அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே ப்ரெஸ் மீட்டில் ஸ்டேஜில் பேசியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. இது சரியில்லை சார், இது சரியே இல்லை கண்டிப்பாக அப்படின்னு தான் சொல்லணும். இது உங்களுக்கு தேவையில்லை, ரொம்ப நீங்களே வேலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு தான். நம்மளாவது இப்படி டீசெண்டாக பேசிட்டு விட்டுட்டோம். இந்த வீடியோஸோ இல்லை மற்ற இந்த ப்ரெஸ் மீட் வீடியோஸோ பார்த்துட்டு பாருவோட ஃபேன்ஸோ இல்லை மற்ற ரிவ்யூஸோ இன்னும் கிழின்னா விஜேஸை கிழிக்க போகிறாங்க. இது உங்கள் வளர்ச்சிக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு வளர்ந்து வர ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல விஜய் சார் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவார். நிறைய வந்து பேமெண்ட் இல்லாமல் நிறைய ரோல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் நல்ல ரெஸ்பெக்டை சம்பாரிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கிற அந்த பொண்ணு விஷயத்தில் மட்டும் இப்படி பார்ஷியாலிட்டி காட்டுறதோ இல்லை அந்த பொண்ணை திருப்பி அதே இடத்துல நீங்கள் அந்த பொண்ணால் எதுவுமே பண்ண முடியலாங்க, அவள் சிரிச்சுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவள் பண்ண முடியாதுங்கிறதுக்காகவே அவளை திருப்பி ஒரு மாதிரி அடிச்சுட்டே இருக்கிறதோ கலாய்ச்சிட்டே இருக்கிறதோ நல்லாவா சார் இருக்குது? அது உங்கள் மெச்சூரிட்டிக்கு அழகு இல்லை சார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ பாருக்கிட்ட பேசி டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறது, பாரு உங்களுக்கு வருத்தமாகவே பிடிக்காமன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, ரொம்ப டீசெண்டாக வருத்தமாக இருந்தாலும் இது பார்த்தப்பறம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னது, உட்காருங்க பாரு நடிக்கிற மாதிரியே இருக்குது பாரு எனக்கு அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைங்களாக தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு அந்த ஈகோ ஹிட் ஆகிடுச்சுன்றது மட்டும் நல்லா தெரியுது. அது அவர் ஹீல் பண்ணிக்கணுமே தவிர அவர் திருப்பி அவர் வந்து இது நான் சரிதான் அந்த பொண்ணு தப்பு தான் சொல்ல நீங்கள் அவளை அடிக்க நீங்கள் டவுன் ஆயிடுவீங்க, அவள் வளர்ந்துருவா அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ உங்கள் வெப் சீரிஸை பார்க்குறதுக்கு பாரு ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் ஆப்வியஸாக தேவைன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவளும் ப்ரெஸ் மீட் கூப்பிட்ருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது மனசார பண்ணல அப்படிங்கிறது இல்லை அப்பட்டமாக தெரியுதுன்னும் போது ஓகே, ஃப்ரைடே வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆக போது இந்த வீடியோ வரும்போது இப்போ வந்து உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து வெட்னஸ்டே ஈவினிங்கு, உங்களுக்கு வந்து தேர்ஸ்டே மார்னிங் போல் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். ஃப்ரைடே வந்து தேர்ஸ்டே நைட்டே, அதாவது ஃப்ரைடே மிட் நைட்டே வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம சீரிஸ் பார்த்துட்டு பேசுவோம், பாருக்கான சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுப்போம். விஜேஎஸ் திருந்தலையா மாறலையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, பாரு ஃபேன்ஸ்க்கு, அப்புறம் ஃபிலிம் ரிவ்யூஸும் போடுறோம், அதையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதிலோட உங்களோட ப்ளஸ்ஸும் மைனஸுமே சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.